இன்றைய ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அமோக்கியோ தமிழ் மெதடிஸ் திருச்சபையின் சார்பிலே எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய அன்பு நாதர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த வாரம் முழுமையும் கடந்த 2 மாதங்களிலும் பிறந்தது முதல் இன்று வரை நம்மோடு கூட இருந்து கர்த்தர் வழி நடத்தி வந்திருக்கிறார். இல்லங்களிலே, வேலையிடங்களிலே, பள்ளிகளிலே, சுற்று வட்டாரத்திலே எங்களோடு கூட இருந்து கண்ணின் மணியைப் போல காத்து கொண்டார். நல்ல சுகத்தை பலத்தை நமக்கு கொடுத்தார். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தார். இந்த நன்மைகளை நினைத்தவர்களாக இந்த ஆராதனையிலே முழு மனதோடு கலந்து கொள்வோம். இன்று நற்கருணை ஆராதனையாக இருப்பதனால் நம் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து நம் வாழ்க்கையிலே பாவங்கள் பலவீனங்கள் இருக்கும் என்றால் கிறிஸ்து நமக்கு இட்டு சென்ற கட்டளையாகிய ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதிலிருந்து நாம் தவறி இருப்போம் என்றால் நாம் கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். இந்த ஆராதனையிலே நற்கருணை பந்தியிலே கலந்து கொள்வதற்கு பங்கு வருவதற்கு பாக்கியவான்களாக எங்களை மாற்றும்படி கர்த்தரிடத்திலே கேட்போம். ஆராதனை அழைப்பிற்காக எழுந்து நிற்போம். அப்பொழுது வேதத்தில் இருந்து ஒரு பகுதியை வாசிக்கின்றேன். சங்கீதம், 1வது சங்கீதம் வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படியிராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபைகளிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். தயவு செய்து அமருங்கள். தொடர்ந்து ஜெப சிந்தனையிலே இருப்போம். அப்பொழுது பாடகர் குழு இறைவணக்க பாடலை பாடுவார்கள். Thank you.
அன்பும் இரக்கமும் மகா கிருபையும் உள்ள கர்த்தாவே, சுவாமி, இந்த காலை வேளையிலே சிரம் தாழ்த்தி வணங்குகிறோம். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா புகழும் மாட்சியும் என்று உமக்குரியது கர்த்தாவே. சுவாமி, உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்த, உமது நாமத்தை மகிமைப்படுத்த என்று நாம் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, கடந்த நாட்களில் எல்லாம் கண்மணியைப் போல காத்த ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு அழைத்து வந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய இல்லங்களிலே அன்பும் சமாதானமும் சுவாமி உம்முடைய ஆசீர்வாதமும் இருக்கத்தக்கதாக காத்து கொண்டதுக்காக நன்றி. வேலையிடங்களிலே சுவாமி கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி. பள்ளிகளிலே சுவாமி மற்ற இடங்களில் கூட கர்த்தாவே எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்பு பிதாவே, சுவாமி, நீர் செய்த நன்மைகளை நினைத்தவர்களாக முழு மனதோடு இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபையாய் உதவி செய்தருளும் ஆண்டவரே. சத்தியத்தை கேட்க அதன்படி வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும் ஆண்டவரே. அன்பு பிதாவே, சுவாமி, இன்று இந்த சத்தியத்தை தாங்கி வரும் தாசரோடு கூட இருந்து எங்களோடு கூட பேசியருளும் ஆண்டவரே. இந்த ஆராதனை நல்ல விதமாக நடக்கும், உமக்கு உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான ஆராதனையாக இருக்க உழைக்கும் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாடகர் குழுவோடு கூட இரும் ஆண்டவரே. வாத்திய கருவிகளை வாசிப்பவர்களோடு சுவாமி, ஒளி அமைப்பை செய்வர்களோடு கூட இரும் ஆண்டவரே. சுவாமி, இந்த ஆராதனையில் வந்தவர் ஒவ்வொருவரும் சுவாமி உம்மை உணர்ந்து கொள்ள, உம்மை இன்னும் அதிகமாக கிட்டிச் சேர ஆண்டவரே கிருபையாய் உதவி செய்யும். யாரும் வறுமையாய் திரும்பி போகாதபடிக்கு ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படும் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே வந்து கலந்து கொள்ள முடியாமல் போனவர்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அவர்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வரும் நாட்களிலே அவர்களையும் அழைத்து வந்து எங்களோடு கூட சேர்ந்து ஒரு குடும்பமாக துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபையாய் உதவி செய்துள்ளும் ஆண்டவரே. இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கு பெறும் பொழுது கர்த்தாவே, பாவங்கள் பலவீனங்கள் அதற்கு தடையாக இருக்கும் என்றால் எங்களை மன்னியும் ஆண்டவரே. கர்த்தாவே, நாம் செய்த பாவங்களுக்கு மறுபடியும் செல்லாதபடிக்கு எங்களை நீர் காத்து கொள்ளும் ஆண்டவரே. சுவாமி, உண்மையான ஒரு மனமாறுதலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய அன்பு நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சபையார் தயவு செய்து எழுந்து நின்று தொடக்க பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவா பிரசன்னமாகி. Arull
சபையார் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கையில் பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். அதன் பொருள் அறிந்து கர்த்தரிடத்திலே திரும்புவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சபையார் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கையில் அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை பாடலாக பாடுவோம். Amen.
சபையார் தயவு செய்து அமருங்கள். நம் திருச்சபையின் பிள்ளைகளுக்கான ஜெபம் இப்பொழுது ஏறெடுக்கப்படும். இந்த மாதத்திலிருந்து முதல் ஞாயிற்றுக்கிழமைகளிலே சிறுவர்களுக்கு மட்டுமல்ல வாலிபர்களுக்கும் சேர்த்து ஜெபம் ஏறெடுக்கப்படும். சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் முன்பாக வரும்படி அன்போடு அழைக்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய திரு சன்னிதானத்திற்கு முன்பாக ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் கூட்டி சேர்த்திருக்கிறீர். நீர் பொக்கிஷமாக கொடுத்த இந்த பிள்ளைகளுக்காக திருச்சபையாக நாங்கள் நன்றி செயல்படிகளை செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி நன்றி என்று ஆண்டவரே நாங்கள் வாயார சொன்னாலும் நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்திற்கு இணையாகாது சுவாமி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து உடைய சமூகத்திலே நாங்கள் அறிக்கையிட வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீர் ஈவாக கொடுத்தீர். இந்த பிள்ளைகளை வளர்க்கிறதற்கு தேவையான புத்தியும் ஞானத்தையும் பெற்றோருக்கும் ஆண்டவரே இந்த திருச்சபைக்கும் கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் முதலாவது கெஞ்சுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை உம்முடைய திருச்சன்னிதானத்திலே உமக்கு முன்பாக ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குறிப்பாக சிறுவர்களை குழந்தைகளை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையான நல்ல உடல் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, அவர்களை உம்முடைய இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து கொள்ள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இயேசுவானவர் வளர்ந்தது போல இந்த சிறு குழந்தைகளும் பிள்ளைகளும் வளர நீர் கிருபையும் தயவும் செய்யுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. வாலிப பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே நீர் கொடுத்த அருமையான வாய்ப்பினாலே ஆண்டவரே பாலிடெக்னிக்லேயும் ஜேசிலையும் சேர்ந்திருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் இந்த புதிய ஆண்டவரே வகுப்பிலே சேர்ந்து படிக்கும்போது உம்முடைய தெய்வீக பிரசன்னம், கிருபை, ஆளுகை, வழிநடத்துதல் அவர்களை தொடருமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நிறை என்ற வார்த்தை அவருடைய உள்ளத்திலே இருக்கவும், கர்த்தரை கொண்டே நான் சகலத்தையும் என் வாழ்க்கையிலே நேர்த்தியாக அமைத்து கொள்ள முடியும் என்ற விசுவாசத்தையும் நீர் இந்த வயதிலிருந்தே கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, தாவீதை நீர் அபிஷேகம் செய்தது போல இங்கு உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அபிஷேகித்து ஆசிர்வதித்து கர்த்தாவே, அவர்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் படிப்பிலும் ஆண்டவரே நீர் அவர்களை ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, பொல்லாங்கன் இவர்கள் மீது கண் போடாதபடி ஆண்டவரே, உலகத்தின் மாய்மாலங்கள் இவர்களை பிடித்து கொள்ளாதபடி உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே நீர் மூடி மறைத்து கொள்ள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உலகம் போன போக்கிலே ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் சென்று விடாதபடி கர்த்தருக்கு பயந்து நடுங்கி கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் தங்களை உயிர்ப்பிக்கும் என்றும் உம்முடைய வார்த்தைகள் இந்த வாழ்க்கைக்குரிய சகல நன்மைகளையும் பரத்திற்குரிய சகல நன்மைகளையும் கொடுக்கும் என்பதை விசுவாசத்திலே ஆண்டவரே அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே நீர் கிருபையும் தயவும் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தினுடைய ஸ்லோகன்ஸ் அவர்கள் மனதிலே பூராதபடி உம்முடைய வார்த்தை அவர்களுக்குள் ஆண்டவரே என்றென்றும் ஒழிக்கத்தக்கதாக கிருபையும் தயவும் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நல்ல உடல் சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க ஆண்டவரே. அவர்கள் உடலிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஆண்டவரே, அவருடைய மனதிலே ஏற்படக்கூடிய ஆண்டவரே மாற்றங்கள் அவர்களை உம்முடைய விசுவாசத்தை விட்டு நீக்கிவிடாதபடி ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்திலே அவர்களை காத்து கொள்ள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவருடைய எதிர்காலத்தை உம்முடைய கைகளிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகள் எழுந்து உலக பிரகாரமாகவும் உம்மை அறிகிறதிலும் அதிகமாய் நேர்த்தியாய் வளர்ந்து சாட்சி பகர கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இவருடைய மனதில் உள்ள ஐயங்கள் ஆண்டவரே என்னென்ன வகையில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த பாதிப்புகள் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் இவருடைய மனதை ஆளுகை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, ஒளி மிகுந்த ஒரு வாழ்க்கையை இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இவருடைய எதிர்கால திட்டங்களை எல்லாம் உடைய பாதப்படியில் இறக்கி வைக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இவர்களுடைய கண்ணீர், வேதனை, துக்கம் ஆண்டவரே தோல்விகள் எல்லாவற்றையும் கூட உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் காயம் கட்டி பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க கிருபையும் தயவும் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து காத்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான ஓய்வு நாள் காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு நீர் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி. கடந்த 2 மாதங்களிலே சுவாமி, நம்முடைய கண்ணின் கருமணி போல எங்களை காத்து வந்தீர். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா பலவீனத்திலும் உமது பலம் எங்களை தாங்கியதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் இந்த அருமையான திருச்சபைக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் செய்த தயவு, நீர் கொடுத்த கிருபை, கர்த்தாவே, நாங்கள் இங்கு வந்து உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை புகழ்ந்து பாடுகிறோம். உண்மையான தெய்வத்தை, ஆண்டவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்த எங்கள் நாதரை, ஆண்டவரே, நாங்கள் சிந்தித்து தியானித்து புகழ்ந்து பாட கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் பிறந்த நாளை கொண்டாடுகிற சகோதரி ரித்திகா, சகோதரி சமந்தா, மணிமேகலைக்காக கூட உடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலும் நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்களை பின்தொடரவும், கர்த்தாவே, அவருடைய ஜெபங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் உடைய சன்னிதானத்திலே கேட்கப்படவும், அவைகளுக்கெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கிடைக்கவும் கிருபையும் தயவும் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இதுகாரம் அவர்களை காத்து வந்தீர், தேவைகளை சந்தித்தீர். ஆண்டவரே, எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் கூட நடந்தீர் சுவாமி. கர்த்தர் இனிமேலும் அவர்களை நீர் போஷித்து பராமரித்து பாதுகாத்து, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை நீர் வழிநடத்தி தேவைகளெல்லாம் சந்தித்து ஆசீர்வாத கர்த்தராக அவர்களோடு நீர் நடக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலும் நீர் கொடுத்த புதிய ஆண்டிலும் புதிய ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளை தொடரட்டும். அவருடைய மனதின் விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் உடைய சன்னிதானத்திலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அங்கீகரிக்கப்படட்டும். பிள்ளைகள் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உலகத்திற்குரிய பிரகாரமாகவும் எழுந்து பிரகாசிக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் சுவாமி, திருச்சபையின் ஊழியங்களுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தாவே, இந்த மாதத்திலும் அநேக ஊழியங்கள் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய திருப்பாத்திலே வைத்து திட்டமிட்டு இருக்கிறோம். அந்த ஊழியங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். குறிப்பாக யூத் ப்ரோக்ராம் இருக்குது சுவாமி, சண்டே ஸ்கூலோட ப்ரோக்ராம்ஸ் இருக்குது சுவாமி. அவைகளெல்லாம் உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவரே, இந்த நாங்கள் முடிவு செய்திருக்கிற இந்த ப்ரோக்ராம் எல்லாம் சரியாக நடக்கவும், ஆண்டவரே, அது பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கவும் கிருபையும் தயவும் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஊழியங்கள் செழிக்கவும் உடைய நாமம் அறிவிக்கப்படவும் தேவராஜ்யம் கட்டப்படவும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான வேளையில் உம்முடைய சன்னிதானத்திற்கு முன்பாக நன்றியறிந்த மனதோடு வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, வியாதி படுக்கையிலிருந்து அவருடைய வியாதியை மாற்றியிருப்பீர். உம்மை நோக்கி அழுகுரலுடன் கண்ணீருடன் ஆண்டவரே நோக்கி பார்த்தபோது அவைகளெல்லாம் மாற்றி இருப்பீர். திகையாதே, கலங்காதே என்று ஆறுதல் படுத்தி இருப்பீர். அவர்களோடு அங்கலாய்ப்புடன் நடந்திருப்பீர் சுவாமி. அதற்காக நன்றி செலுத்த வந்திருக்கிற ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த ஆண்டவரே தயவுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்த வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தொட்டு ஆசீர்வதித்து ஆண்டவரே மேல்மேலும் அதிகமான ஆசீர்வாதங்களால் அவர்களை நிறைக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் சிந்திப்பதற்கும் நாங்கள் வேண்டுவதற்கும் ஆண்டவரே நாங்கள் யோசிப்பதற்கு மேலாக எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய திட்டம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, திருச்சபையாக கலங்கின உள்ளத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு வழியோடு வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அவர்கள் என்ன சூழ்நிலையில் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது சுவாமி. ஆனால் நீர் அறிவீர் ஆண்டவரே. உள்ளங்களின் ஆழங்களை அறிகிற தேவன் என்று உம்மை பற்றி நாங்கள் வாசிக்கிறோமே, அதை விசுவாசிக்கிறோமே சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் என்ன யோசிக்கிறோம் என்பதை எங்கள் யோசனைக்கு நாங்கள் யோசிப்பதற்கு முன்பாக நீர் அறிகிற தேவனாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளுடைய வேதனை, கண்ணீர், கவலை, துக்கம் எல்லாவற்றையும் நீர் துடைக்கும்படியாக திருச்சபையாக உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த இடம் ஆண்டவரே விடுதலையின் இடமல்லவா ஆண்டவரே, இந்த இடம் ஆசீர்வாதத்தின் இடமல்லவா ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரே இங்கு அங்கலாய்ப்புடன் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நீர் பலப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. அவர்களுக்கு முன்பாக உள்ள எல்லா சேலஞ்சஸையும், அவர்களுக்கு முன்பாக உள்ள எல்லா கொந்தளிக்கிற கடலையும் நீர் அமைதலாயிரு என்று அடக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த அருமையான வேலையில் எங்களுடைய சீனியர்ஸ்க்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. அவர்களை இந்த திருச்சபையிலே நீர் சாட்சியாக கொடுத்திருக்கிறீர். கர்த்தர் இவ்வளவு நாள் பராமரித்து பாதுகாத்து
அவர்களுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து அவர்களை இன்றைக்கு சாட்சி பகர வைத்திருக்கிறீர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க சுவாமி. அவருடைய மனதிலே உள்ள கசப்புகள், வேதனைகள், ஆண்டவரே அங்கலாய்ப்புகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க சுவாமி. கர்த்தர் செய்த நன்மைகளை மாத்திரம் சிந்தித்து அவருக்கு நன்றி செலுத்தி சாட்சி பகர அவர்களை நீர் எழுப்ப வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அவர்கள் எழுந்து இந்த திருச்சபைக்கு சாட்சி பகர வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் பட்டியலிட வேண்டுமே சுவாமி. அவர்களை அதற்காக நீர் எழுப்ப வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த நேரத்தில் குடும்பங்களை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலங்களிலே குடும்பங்களுக்கு விரோதமாக பொல்லாங்கன் கொண்டு வருகிற எல்லா அக்னி அஸ்திரங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, வல்லமையுள்ள நாமத்திலே நாங்கள் அவித்து போடுகிறோம் சுவாமி. கர்த்தர் குடும்பங்களுக்கு எதிராக பொல்லாங்கன் கொண்டு வருகிற எல்லா சற்பனைகளையும் ஆண்டவரே, கணவன் மனைவிக்கு விரோதமாக, பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக கொண்டு வருகிற எல்லா மாய்மாலங்களையும் கர்த்தர் ஆண்டவரே பரிகரிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அவற்றை எல்லாம் நீர் ஆண்டவரே முற்றிலுமாக துடைத்து ஒழிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, குடும்பங்களை ஆண்டவரே நீர் உம்முடைய சிறு மோட்சமாக இங்கு கொடுத்திருக்கிறீரே சுவாமி. அதை நாங்கள் அனுபவிக்க அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் கொண்டு வருகிற எல்லா தந்திரத்தையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே, இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசு என்ற அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க ஆண்டவரே, நீர் அதன் தலைவராக அன்பை அந்த குடும்பத்திலே ஊற்றி பிள்ளைகள் உமக்குள் செழித்து வளர கர்த்தர் கிருபையும் தயவும் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எதிர்காலத்தை குறித்து கேள்வியோடு வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, வாலிப பிள்ளைகள் உண்டு, வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, நான் என்ன செய்வேன், என்னுடைய பாஸ் என்ன ஆகும் என்று காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. அவர்கள் எல்லாம் உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாம் நீர் வரைந்து வைத்திருக்கிறீர் சுவாமி. எங்களை உம்முடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறீர் என்ற விசுவாசம் பிள்ளைகளை பலப்படுத்தட்டும் சுவாமி. பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் இந்த தேசத்திலே அவர்கள் செழிக்கவும் உமக்கு சாட்சி பகரவும் கர்த்தாவே, உலகத்து பிரகாரமாக மட்டுமல்ல ஆண்டவரே, ஆவிக்குரிய வகையிலும் உமக்கு சாட்சியாக இந்த தேசத்திலே ஜீவிக்க பிள்ளைகளுக்கு கிருபையும் தயவும் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே பலவித விண்ணப்பங்களுடைய பதிவுகளோடு வந்திருப்பாங்க. ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படியாக நடந்தது என்ற கேள்விகளோடு கூட அமர்ந்திருக்கலாம். கர்த்தர் அவருடைய மனதில் உள்ள எல்லா கேள்விகளுக்கும் காயம் கட்டி, மகனே மகளே கலங்காதே திகையாதே என்று அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய அருமையான நீர் கொடுத்த தேசத்திற்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த தேசத்தை நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறீர். இங்குள்ள ஆத்துமாக்களை எல்லாம் கொள்ளை பொருளாக எங்களுக்கு நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிவிக்க உமக்கு தூதர்களாக நாங்கள் சென்று ஆண்டவரே எல்லா திசைகளும் உடைய நாமத்தை அறிவிக்க, ரட்சிப்பை பறைசாற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் தயவும் செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, தேசத்தின் தலைவர்கள் ஏழை ஜனங்களுக்கு தேவையான ஆண்டவரே சகல உபகாரங்களை செய்ய அவர்களை நீர் விசுவாச பிள்ளைகளாக வைத்திருக்கிறீர் சுவாமி. அவர்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவர்கள் பலன் கொண்டு கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் ஆண்டவரே இந்த தேசத்தை நடத்த கிருபையும் தயவும் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. உலக நாடுகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தாவே, நாங்கள் பார்க்கிற கேட்கிற விஷயங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு சில சமயத்தில் உலகத்தை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் ஒரு பயத்தை கொடுக்கிறதாக இருக்கலாம் சுவாமி. ஆனால் எல்லாவற்றையும் உம்முடைய கைகளிலே நீர் வரைந்து வைத்திருக்கிறீர். நேர்த்தியான பாதையிலே நடத்துவீர். விசுவாசினுடைய வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறீர் சுவாமி. அந்த வார்த்தைகளை நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் 1000 பேர் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லியிருக்கிறீர் சுவாமி. அந்த வார்த்தைகளை நம்பி உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய நற்கருணையிலே நாங்கள் பங்கு கொள்ளும்போது நீர் எங்களுக்காக சிலுவையிலே செய்த அந்த தியாகத்தை, அந்த அன்பை ஆண்டவரே நாங்கள் வெறும் வார்த்தையால் அல்ல ஆண்டவரே, உள்ளத்திற்குள் ஆண்டவரே எங்களுடைய இதயத்தின் ஆழத்திற்குள் அதை உணர்ந்தவர்களாக கர்த்தர் செய்த அருமையான இந்த திருவிருந்திலே அருமையான உடன்படிக்கையை நாங்கள் நினைவு கூர்ந்தவர்களாக பங்கு கொள்ள கர்த்தாவே எங்களுடைய பாவத்திற்காக மனம் அருந்தி உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே புதிய மனிதர்களாக நாங்கள் உருவாக்கப்பட்டவர்களாக இங்கிருந்து செல்ல கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அந்த டிசைனிங் ஸ்பிரிட்டை கொடுங்க சுவாமி. நாங்கள் உடைய சமூகத்திலே எங்கள் உள்ளத்தை எல்லாம் ஊற்றிவிட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க சுவாமி. வந்தவர்கள் வந்த வண்ணம் திரும்பக்கூடாது ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு திரும்பத்தக்கதாக கிருபையும் தயவும் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்திலே எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த
சபையார் தயவு செய்து எழுந்து நிற்போம். நாம் நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுக்கும் நேரம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்தவர்களாக உதாரத்துவமாக கொடுப்போம். அப்பொழுது பரிசுத்த ஆவி எங்கள் மீதிலே அந்த பாடலை பாடுவோம். அதற்கு முன்னர் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் மகா கிருபையும் உள்ள கர்த்தாவே சுவாமி, சிரம் தாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையிலே போதுமானவராக இருந்து கூடவே இருந்து காத்து வழி நடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி சுவாமி. எங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே சுவாமி. வேலை இடங்களிலே எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. கையின் பிராசிலே ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான ஊதியங்கள் கிடைக்க நீர் கிருபையாய் உதவி செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இவற்றையெல்லாம் நினைத்தவர்களாக நாங்கள் சுவாமி கொடுக்கும் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக கொடுக்கவும் சபை ஊழியங்களை தாங்கவும் எங்களுக்கு கிருபையாய் உதவி செய்தருளும் ஆண்டவரே. அது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய அன்புநாதர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரிசுத்தாவி எங்கள்
சபையார் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கையில் திருமறை பாடம் வாசிக்க இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 14 வரை. Today's scripture reading is taken from 2 Timothy chapter 1 verses 5 to 14. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயத்திருக்கிறேன். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கனுபவி. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததே அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்துமிருக்கிறேன். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியனாலே காத்துக்கொள். இது கர்த்தருடைய வார்த்தை. சபையார் அமரும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, தேவரீர் உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை ஆராதிக்கின்றோம். ஜீவ அப்பத்தை எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறே, நன்றி செலுத்துகிறோம். இந்த உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிற எங்களை நீர் ஆட்கொள்ளும். அடியை நீ மன்னியும் ஆண்டவரே, என்னை மறையும். நீர் வெளிப்படும், நீர் பேசும். உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் கேட்கின்றோம். உம்முடைய சத்தியம் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு மாற்றுதல்களை ஏற்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை நீர் வணைந்தருளும். நீர் எங்களோடு இடைப்படுகிற கிருபைக்காக நன்றி. எங்களோடு பேசுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். நாம் இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து கர்த்தருடைய வல்லமை என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டு வருகிறோம். We started this year the sermon series on the power of God. ஸோ இதுவரைக்கும் நாம் பார்த்தது அவருடைய உடன்படிக்கையிலே ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய நாமத்திலே வல்லமை, அவருடைய பிரசன்னத்திலே வல்லமை, அவருடைய மகத்துவத்தில் வல்லமை, அவருடைய சமாதானத்திலே வல்லமை, அவருடைய ரட்சிப்பின் வல்லமை, அவருடைய ஆறுதலின் வல்லமை, அவருடைய கிருபையின் வல்லமை என்று பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது அவருடைய ஆவியானவர்னாலே இருக்கின்ற வல்லமை. So far we heard the power of God in His covenant, in His name,
presence, greatness, peace, salvation, comfort, and grace. And today we are going to hear the last in this series, the power of God's Spirit. ஆண்டவருடைய ஆவியானவர் பல விதத்தில் நாம் ஒவ்வொருவரிடத்திலும் பல நேரங்களிலே அவர் கிரியை செய்கின்றார். அவருடைய வழி நடத்தலுக்கு நாம் ஒப்புவிக்கும் பொழுது, நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய வல்லமையை நாம் உணர்கிறோம். When do we experience the power of the Spirit is only when we yield to the power of the Spirit, when we allow the Holy Spirit to lead us. அப்பொழுது ஆவியானவருடைய வல்லமையை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5-14 அங்கே ஆவியானவருடைய வல்லமையை குறித்து பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனான தீமோத்தேயுக்கு எழுதுகிற ஒரு அறிவுரை. அதிலிருந்து நாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கின்றோம். முதலாவதாக அங்கே பவுல் அங்கே சொல்லுகிற காரியம், அங்கே தீமோத்தேயுனுடைய விசுவாசம் அது உருவாகுகிற ஒரு காரியத்தை குறித்து அவர் அங்கே பேசுகிறார். இந்த கடிதம் 2 தீமோத்தி, இது பவுல் தீமோத்திக்கு எழுதுகிற ஒரு கடிதம். அது மாத்திரமல்ல, பவுல் எழுதுகிற ஒரு கடைசி கடிதங்களாக இருக்கின்றது. இவர் மரண தருவாயிலே பவுல் இருக்கின்றார். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுவை நோக்கி பார்த்து தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற ஒரு கடிதமாக இருக்கின்றது. தீமோத்தேயுனுக்கு அவர் ஞாபகப்படுத்துகிற காரியம் என்னென்றால், தீமோத்தேயு உன்னுடைய ஆசீர்வாதம் இல்லை, உன்னுடைய விசுவாசம் எங்கே இருந்து ஆரம்பித்தது? உன்னுடைய விசுவாசம் நான் என்னுடைய கரங்களை உன் மீது வைத்ததிலிருந்து ஆரம்பித்ததில்லை, அதற்கும் முன்பாக ஆரம்பிக்கப்பட்டது என்பதை பவுல் அங்கே தீமோத்திக்கு வலியுறுத்துகிறார். 4வது வசனம், 2 தீமோத்தி 1 அதிகாரம் 4வது வசனம், 2 Timothy chapter 1 verse 4, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். அவர் அங்கே சொல்லுகிற காரியம், தீமோத்தேயு உனக்கு இருக்கிற விசுவாசம் மாயமற்ற விசுவாசம். இது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுகிற ஒரு விசுவாசம் அல்ல, ஒரு உண்மையான ஒரு விசுவாசம். இந்த விசுவாசத்தில், இந்த பாரம்பரியத்தில் வந்த தன்னையும் அவர் அங்கே ஒப்பிட்டு சொல்லுகிறார். தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம், முன்னிடத்தில் இருக்கிற அந்த மாயமற்ற அந்த விசுவாசம் எங்கிருந்து ஆரம்பித்தது என்றால் 5வது வசனம் இன் verse 5, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் இருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஸோ பவுல் இங்கே சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா அது சர்ச்சில் இல்லை. உன்னுடைய விசுவாசம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா அது உன்னுடைய வீட்டில் இருந்து. இன்றைக்கு நமக்கும் அதுதான் ஆண்டவருடைய செய்தி. நம்முடைய விசுவாசம் ஆரம்பிக்கிறது எங்கே? சர்ச்சில் வந்த பிற்பாடு விசுவாசம் ஆரம்பிக்கலாம். ஒரு சிலருக்கு இருக்கலாம், அவர்கள் ப்ரீ பிலீவர்ஸாக இருந்து அவர்கள் ஆண்டவர் இடத்துல இல்லை சபைக்கு சத்தியத்தை கேட்டு அறிந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்மள அநேகர், கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த அநேகர், நம்மளுடைய விசுவாசத்தினுடைய ஆரம்பம் என்ன என்றால் நம்முடைய பெற்றோர்கள், வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள், அவர்கள் இந்த விசுவாசத்திலே நம்மை வளர்த்து கொண்டு வர வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள், அநேக சமயத்தில் கிறிஸ்தவர்கள் தவறாக எண்ணுகிற காரியம் என்னன்னா, நாங்கள் பிள்ளையை கொண்டு சர்ச்சில் விட்டுருவோம், சர்ச்சில் இருக்க சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இல்லாட்டினா யூத் கோஆர்டினேட்டர், இவங்க தான் இவங்களை விசுவாசத்தில் கொண்டு வரணும். தவறான ஒரு எண்ணம். குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர், ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ், பெற்றோருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான ஒரு பொறுப்பு. நாளைக்கு நம்ம பரலோகத்தில் போயிட்டு நின்றுட்டு, ஆண்டவரே எங்கள் சர்ச்சில் என் பிள்ளையை ஒழுங்காக கொண்டு வரலன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் பெற்றோராகிய நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கின்றார். அந்த பிள்ளைகளை திருச்சபைக்கு கொண்டு வர வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அந்த பிள்ளைகள் திருச்சபைக்கு வரும் பொழுது
திருச்சபையிலே அந்த பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்த்து கொண்டு வருகிற காரியங்கள் சபை செய்கின்றது. எனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பு, the spiritual parents, we are the one who have to bring up our children in faith. We can't pass it to another person or to some others and say they are the one. That is how we always put the blame on others. No. நம்முடைய பொறுப்பு, பெற்றோராகிய குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய பொறுப்பு. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இது பெற்றோருக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம். In this modern age it is a big challenge for parents. எவ்வளோ போராடி பிள்ளைகளை கொண்டு வரணும்னு பார்க்கும்போது இந்த உலகமானது அந்த பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலிருந்து பிரித்து எடுக்கிறதாக இருக்கின்றது. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் பெற்றோராகிய ஒவ்வொருவரும் சரி முழங்கால் படியிட்ட ஆண்டவரிடத்தில் ஜெபித்த, ஆண்டவரே எங்களுடைய பிள்ளையை காத்துக்கொள்ளும். It is the parents who have to go on their knees and ask God, Lord, protect our children. ஆண்டவருடைய பிள்ளைகளாக கொண்டு வர வேண்டிய பொறுப்பு. இங்கே தீமோத்தேயுக்கு சொல்லப்படுகிற காரியம், தீமோத்தேயு உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய பாட்டி, உன்னுடைய தாயார் அங்கிருந்து உனக்கு ஆரம்பித்த அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்திலே நீ தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறாய். அந்த விசுவாசம் மாயமற்ற ஒரு விசுவாசமாக இருக்கின்றது என்று சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 6வது வசனம் in verse 6. இது நிமித்தமாக உன்னிடத்தில் இருக்கிற மாயமற்ற இந்த விசுவாசத்தின் நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைவூட்டுகிறேன். உன்னுடைய விசுவாசம் ஆரம்பத்திலிருந்து இருக்குது. உன்னுடைய விசுவாசம் மாத்திரமல்ல, ஆண்டவர் உனக்கு தாளந்துகளையும் இவைகளையும் கொடுத்திருக்கிறார். இவைகளை நீ மூடி வைப்பதற்காக உனக்கு கொடுக்கல. God has given you the talents and gifts. God has given not just for you to hide it, but God wants you to use it. எனவே இங்கே தீமோத்தேயுக்கு சொல்லுகிற காரியம், இவைகளை அனல் மூட்டி எழுப்பு. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஈவுகளை கொடுத்திருக்கின்றார். God has given us gifts. So நம்முடைய கேள்வி இங்கே என்னன்னா, what are we doing with these gifts? இந்த ஈவுகளை வைத்து, இந்த வரங்களை வைத்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? ஒரு சில சமயத்தில் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இருக்கின்ற ஒரு தவறான காரியம் என்ன என்றால், மற்றவர்களிடத்தில் இருக்கிற அந்த வரங்களை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். Christians start to compare the gifts that they have or the gifts that the other person have. அந்த வரம் தான் பெரிய வரம், எனக்கு இருக்கிற வரம் அது முக்கியம் இல்லாத வரம். வரத்தை கொடுப்பவர் யார்? வரத்தை கொடுக்கிறவர் யார்? Who is the one who gives gifts? The Holy Spirit. So the Holy Spirit know what is the gift that he wants to give to that particular person. யாருக்கு என்ன வரம் கொடுக்கணும்ன்றது அவருக்கு தெரியும். அந்த வரத்தை அவர் கொடுக்கிறார். அப்ப அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாம இது சின்ன வரம், இது பெரிய வரம் அப்படின்னு பிரிக்க கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். இங்கே தீமோத்தேயுக்கு சொல்லுகிறது இந்த காரியம் அதான், நீ அனல் மூட்டி உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைவூட்டுகிறேன். இங்க ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது, for this reason I remind you to kindle afresh the gift of God which is in you through the laying of on my hands. ஆண்டவர் என்ன பண்றாரு? பவுலின் மூலமாக தீமோத்தேயுவை உற்சாகப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். அந்த வரங்களை மீண்டுமாக எழுப்பு. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபையினுடைய இந்த வருடத்தினுடைய மைய பொருளும் அதுவாக தான் இருக்கின்றது. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த வரங்கள், ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த ஆசீர்வாதங்கள், இவைகளை நாம் ஆண்டவருக்கென்று பயன்படுத்தும்படியாக, அவரிடத்திலிருந்து வருகிற பலனை கொண்டு பயன்படுத்தும்படியாக நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். மூடி வைக்கல்ல, அது ஆண்டவர், அதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுக்கல. ஆண்டவர் நமக்கு கொடுத்தது நாம் பயன்படுத்தும்படியாக. அப்படியாக நாம் பயன்படுத்தும் போது இது ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே பவுல் முதலாவதாக அங்கே தீமோத்தேயுக்கு சொல்லுகிற காரியம், உன்னுடைய விசுவாசம்,
உன்னுடைய விசுவாசத்தின் ஆரம்பம் துவக்கம் எல்லாம் எங்கன்னா உன்னுடைய குடும்பத்திலிருந்து, உனக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற குடும்பத்திலிருந்து. இரண்டாவதாக, இந்த விசுவாசம் வரும் பொழுது இந்த விசுவாசத்தின் நிமித்தம் பல சவால்களை நாம் சந்திக்க வேண்டும். அதற்கு ஆவியானவர் பலத்தை கொடுக்கின்றார். பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனான தீமோத்தேயுக்கு சொல்லுகிற காரியம், இந்த விசுவாசம் உனக்கு இருக்கின்றது, அதை அனல் மூட்டி எழுப்பு. ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் அதனை நீ பயன்படுத்த வேண்டும். எப்படியாக பயன்படுத்த வேண்டும் என்றும் சொல்லுகிறார். 7வது வசனம், verse 7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். 6வது வசனத்தில் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரத்தை என்ன பண்ணணும்? அனல் மூட்டி எழுப்பணும். இப்போ 7வது வசனம் அடுத்து சொல்றாரு, ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரா? பயமுள்ள ஆவியை கொடுக்கல. பயம் எதை செய்கிறது என்றால், பயம் ஆண்டவரை விட்டு விலகச் செய்கிறது. பயமானது ஆண்டவரை கேள்வி கேட்க செய்கிறது. பயமானது ஆண்டவர் மீது சந்தேகம் கொள்ள செய்கிறது. பயமானது ஆண்டவர் செய்வாரா? Fear questions God. Fear makes us to doubt God and His promises. Will such a thing happen? Can God do it? Is it possible for God? This is what fear brings in us. ஆனால் பவுல் இங்கே சொல்லுகிறது, ஆவியானவர், நம்ம எல்லோருக்கும் ஆவியானவர் இருக்கிறாரு. இந்த ஆவியானவர் பயத்தின் ஆவியை கொடுக்கல. God has not given us the spirit of fear. இந்த பயத்தின் ஆவி இந்த உலகம் கொண்டு வருகிறது. இல்லை, இந்த உலகத்தின் மக்கள் கொண்டு வரலாம், பிசாசானவன் கொண்டு வரலாம். ஆண்டவர் உண்மையாவே சொன்னாரா? Did the Lord really said? இப்படியான சந்தேகத்தை இந்த உலகத்தின் மக்கள் கொண்டு வரலாம். ஆனால் ஆவியானவர் அப்படி கிடையாது. ஆவியானவர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்துக்கு என்ன சொல்றாரு? மகனே மகளே, இது நடைபெறும். The Spirit always stands with us and say, my daughter, my son, the promise will take place. There is no need for you to doubt on it. That is what the Holy Spirit is saying. ஆவியானவர் சொல்லுகிற காரியம். ஆனால் மற்றவர்கள் சொல்லுகிற காரியம், இது உண்மையாவே கடவுள் தான் சொன்னாரா? இது உண்மையாவே கடவுள் இடத்துலேருந்து வந்ததா? பவுல் இங்கே தீமோத்தேயுக்கு சொல்லுகிற காரியம், இன்றைக்கு நமக்கும் அந்த சத்தியம் இது. பயமுள்ள ஆவி இல்லை. அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் பார்க்கும் பொழுது, இங்கே 7வது வசனத்தில் 3 காரியங்கள் சொல்லுகிறார். In verse 7 he says 3 things. Okay, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். Okay, there is power, there is love, and there is also self discipline. இப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று பவுல் தீமோத்திக்கு ஏன் இந்த அறிவுரையை கொடுக்க வேண்டும்? We need to ask, why should Paul give this advice to Timothy? எழுதும்போது ஏன் இந்த ஒரு காரியத்தை, என்ன பயம்? அப்போ தீமோத்திக்கு ஏதோ ஒரு பயம் இருந்திருக்கு. இந்த பயத்தை பவுல் உணர்ந்திருக்கின்றார். எனவே பவுல் என்ன பண்றாரு? தீமோத்திக்கு எழுதுகிறார். என்ன பயம் இருந்தது என்று பார்க்கும் பொழுது அங்கே 2 காரியங்கள் பார்க்கலாம். ஒன்று பவுல் தீமோத்தி வயதிலே சிறுவன். அந்த சிறிய வயதில் இருக்கிறான். ஆனால் ஒரு சபையில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அங்கே எபேசு சபையில் இருக்கும்போது அங்கே இருக்கிறவர்கள் பெரியவர்கள் பார்த்து, இவன் சொல்லி நாங்கள் என்ன செய்கிறது? இவனா எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது? அவர்களுடைய காரியம், இவன் சின்னவன் தானே, அப்படியா? நாங்கள் எவ்வளோ நாள் இருக்கிறோம், இவன் இப்போ தானே வந்தான், இவன் சொல்லி நாங்கள் என்ன செய்கிறது? அங்கே ஒரு சர்ச்சை. இன்னொரு விதமான சர்ச்சை என்ன என்றால், அங்கே நிறைய கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், அவர்கள் ஒரு இடத்துல தவறான காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவர் மத்தியிலும் இந்த தீமோத்தியானவர் இவர் இருக்கின்ற சூழ்நிலை, ஒருவேளை இந்த தீமோத்தி கொஞ்சம் பயத்தை காட்டி இருக்கலாம். ஆனால் தான் பவுல் இவருக்கு உற்சாகப்படுத்தி எழுதுகிற காரியம், பவுல் ஆண்டவர் உனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல. காரணம் என்னன்னா, உன்னுடைய விசுவாசம் இங்க வந்த பிற்பாடு ஆரம்பிச்சதில்லை. உன்னுடைய விசுவாசம் ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்தே உனக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த விசுவாசத்திலே நீ பலப்பட்டு இருக்கிறாய்.
நீ மாயமற்ற விசுவாசத்தை கொண்டு இருக்கின்றார். மாயம் உள்ள ஒரு விசுவாசம், மாறுகிற ஒரு விசுவாசம் இருந்தால் எல்லாவற்றுக்கும் பயந்து கொண்டு இருப்போம். If our faith is not a steady faith, there will be fear of everything and of everyone. இங்க அதான் இங்க பவுல் இந்த தீமோத்தேயுக்கு சொல்கிறார், மகனே நீ பயப்படாதே, அப்படிப்பட்ட ஒரு ஆவியை உனக்கு கொடுக்கல. உன்னை அங்க இருக்கிறவர்கள் கேள்வி கேட்கலாம், உன்னை அங்க இருக்க அவிசுவாசிகள் இல்ல அங்க இருக்கிற கள்ள போதகர்கள் உன்னுடைய போதனை தவறு என்று சொல்லலாம். ஆனா உன்னிடத்துல இருக்கிற விசுவாசம் மாயமற்ற விசுவாசம், இதனை நீ பற்றி கொண்டு. பவுல் சொல்லுகிற காரியம் பலம். ஆண்டவர் அவனுக்கு என்ன படுத்திருக்கிறாரு? பயத்தின் ஆவி அல்ல, பலத்தை கொடுத்திருக்கிறார். நாட் த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் பட் த ஸ்பிரிட் ஆஃப் பவர். என்ன பவர், என்ன பலம்? இது தீமோத்தேயு அவர்கள் மீது ஆதிக்கம் கொள்ளும்படியான பலமா? Is it that the power that the Lord has given is to lord it over others? இல்ல, இது தேவனுடைய பலன். ஆண்டவர் இடத்திலிருந்து வருகிற பலத்தோடு ஆண்டவருடைய சத்தியத்தை தைரியமாக சொல்ல வேண்டும். இது பிற்பாடும் இந்த இதே அதிகாரத்தில் பவுல் அதை குறித்து சொல்ல போகிறார். தைரியமாக நீ சொல்லு, பயப்பட தேவையில்லை. அவர்கள் உன்னை காட்டிலும் வயதில் பெரியவர்களாக இருக்கலாம், இல்லை கள்ள போதகர்கள் பலவிதமான காரியங்களை சொல்லலாம். இந்த சத்தியம் இதுதான் சத்தியம் என்பதை உணர்ந்து தைரியத்தோடு நீ சொல்லு. அந்த பலன் உனக்கு ஆண்டவர் கொடுப்பார். நீ மற்றவர்கள் மீது ஆதிக்கம் கொள்ள வேண்டாம். அதே சமயத்தில் மற்றவர்கள் உன்னை ஆதிக்கம் கொள்ளும்படியாக நீ அனுமதிக்கவும் தேவையில்லை. Don't allow others to lord it over you. You are given the power of God, so you can use this power of God for the Lord. ஆண்டவருக்காக நின்று தைரியமாக சொல்லு என்று அவர் அங்கு சொல்லுகிறார். இங்க பயன்படுத்தப்படுகின்ற அந்த வார்த்தை துனாமிஸ் என்கின்ற ஒரு வார்த்தை. இது ஒரு அற்புதமான ஒரு வல்லமை. இந்த வல்லமை மாத்திரமல்ல, இந்த வல்லமையோடு வருகிறது என்ன என்றால் அங்கே அதிகாரமும் கொடுக்கப்படுகிறது. பவுல் இங்கே தீமோத்தேயுக்கு சொல்லுகிறது, you have this dunamis, you have power, you have authority, and this is God given power and God given authority. Use it. Don't hide it. உனக்கு விரோதமாக பலர் நிற்பாங்க. Don't get afraid of them. பயப்படாத, அவங்கள பார்த்து நில்லு, துணிகரமாக நின்று உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆவியினுடைய வல்லமை, அந்த அதிகாரத்தை பயன்படுத்து. நீ பயன்படுத்தும் பொழுது சவாலை நிச்சயமாக சந்திப்பாய். When you use God given power, God given authority, you will be challenged. நீங்க வேலை இடத்துல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் உங்க குடும்பத்திலையும் சரி, ஆண்டவர் கொடுத்த அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக சவாலுக்குள்ளாக போவீர்கள். ஆனால் அந்த வல்லமை உங்களுடைய பலமாக இருந்தால் அதற்குரிய பலனை நீங்கள் அடைவீர்கள். ஆனால் இது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற வல்லமை, அவரிடத்திலிருந்து வருகிற அதிகாரம், அந்த அதிகாரத்தை அவருக்கென்று பயன்படுத்தும் பொழுது எப்பேற்பட்ட சவாலாக இருந்தாலும் அதை ஜெயிக்கக்கூடிய பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கின்றார். எனவே முதலாவதாக அவர் சொல்லுகிறது உனக்கு அந்த பலன். அடுத்ததாக அவர் சொல்லுகிறது அன்பு. இந்த அன்பு, இந்த பலத்தை, ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற பலத்தை நீ எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் அன்போடு கரிசனையோடு பயன்படுத்த வேண்டும். இங்கே பயன்படுத்துகிற வார்த்தை அகாப்பே என்கிற வார்த்தை. அகாப்பே என்கிற வார்த்தை ஒரு தியாகமான அன்பு. தன்னையே ஜீவ பலியாக கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு. தகுதியற்றவர்களுக்கு தன்னையே கொடுத்த தெய்வ அன்பு. பாவத்தில் இருக்கிற நம்மை மீட்டும்படியாக அவர் தன்னுடைய அன்பை தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரே, அப்பேற்பட்ட ஒரு அன்பு. அந்த அன்பு உன்னிடத்தில் இருக்கட்டும். இந்த இடத்துல மீண்டுமாக பவுல் வெளிப்படுத்துகிற காரியம் என்னென்றால், உனக்கு அதிகாரம் இருக்கு, உனக்கு இப்பொழுது ஆண்டவர் அன்பை கொடுத்திருக்கிறார். இந்த அன்பு யார் இடத்துல நீ பாராட்டணும்? உன் கூட நிற்கிறவங்களுக்காக மாத்திரம் கிடையாது, உன்னை எதிர்க்கிறவர்களுக்காகவும், உன்னுடைய அதிகாரத்தை கேள்வி கேட்கிறவர்களையும், உன்னுடைய ஆண்டவர் இடத்துலேருந்து வருகிற உனக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை எதிர்த்து நிற்கிறவர்களுக்கும் நீ அன்பு செலுத்து. இந்த அன்பானது எல்லோருக்கும் காட்டப்பட வேண்டும்.
ஒரு சில சமயங்களில் அந்த அன்பு என்கிற வார்த்தை தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அன்பு என்று சொல்லும் பொழுது இப்போ குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை தண்டிக்கும் பொழுதும் இல்லை சிக்ஷிக்கும் பொழுதும் இல்லை கடிந்து கொள்ளும் பொழுதும் பிள்ளைகள் ஒரு சில சமயத்தில் நினைத்து கொள்வார்கள், எங்கள் அப்பா என் மேலே அன்பு செலுத்தலை, எங்கள் அம்மா என் மேலே அன்பு செலுத்தலை அப்படின்னு. ஆனால் அது செய்கின்ற காரியம் ஏன் அதனை அப்படி சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் மீது இருக்கின்ற அன்பின் நிமித்தம். அப்பொழுது இந்த அன்பு நாம் சொல்லும் பொழுது பிறருக்கு அது பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் அவங்கள திருப்திப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் அன்பை காட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நம்ம தலையாட்டிட்டு இருக்க முடியாது. அன்போடு வருகிறது என்னென்றால் the firmness in love, திடமான அன்பு இல்லை. when we show love to our children, it is a firm love, மாறிக்கொண்டிருக்கிற அன்பு அல்ல. இங்க பவுல் அங்க சொல்லுகிறது, நீ பலத்தோடு அன்போடு செய்யும் பொழுது அங்க you have to be firm also. காரணம், அங்கு இருக்கிறவர்கள் சொல்லுகிற காரியத்தை செய்து கொண்டிருந்தா நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவன் அல்ல. ஆண்டவர் இடத்துல வருகிற வல்லமையோடு நீ ஊழியம் செய்யல. You are not serving the Lord with the power of the Lord. You are serving the Lord for the power from people. மற்றவர்கள் இடத்துல உனக்கு அதிகாரம் கிடைக்கணும்னு நீ செய்கிற. எனவே அன்போடு செய்ய, எல்லோருக்கும் செய்ய. அடுத்ததாக பவுல் அங்க 7வது வசனத்தை சொல்கிற, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும். கிரேக்க மொழியில் இதனுடைய அர்த்தம் சுய கட்டுப்பாடோடு நீ இதனை செய். பவுல் தன்னுடைய மகனாகிய தீமோத்தேயுக்கு பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை, நீ உன்னுடைய பலத்தோடு செய்யாத, ஆண்டவருடைய பலத்தோடு செய், ஆவியானவருடைய அன்போடு செய். அவர் உன்ன இடத்துல அந்த சுய கட்டுப்பாடு அவர் உன்ன இடத்துல கொண்டு வருகிறார். ஆண்டவர் நம்ம இடத்துல இருக்கும் பொழுது, ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும் பொழுது அவருடைய விருப்பத்தின் பிரகாரமாக தான் பலப்படுத்துகிறார். When the Lord gives us power, when the Spirit gives us strength, it is according to what He wants. நாம எதிர்பார்க்கிற பிரகாரமாக, நாம கேட்கிற பிரகாரமாக அல்ல. இங்க தீமோத்தேயுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த வார்த்தை. ஆனாலும் அங்கிருந்த அநேகரால இதனை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. பவுல் இங்கே தீமோத்தேயுக்கு ஏற்கனவே எபேசியர் 4வது அதிகாரம் 26-27 சொன்ன பிரகாரமாக சொல்லுகிற காரியம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். நீ அவன் மேலே கோபம் கொள்ளவே வேண்டாம்னு சொல்லவே இல்லை. ஏசாமி கூட என்ன பண்ணாரு, அவர் நியாயமான கோபம், நீதியின் கோபம் இல்லை, இந்த தேவாலயத்தில் இப்படி தான் அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க, இப்படி தான் அவங்க விற்று கொண்டு இருந்தார்கள், அதனால் நானும் வாயை மூடிட்டு போகிறேன் அப்படின்னு ஏசாமி போகலை. Right? He could have just kept quiet. This is how the temple was functioning. This is how the temple was raising fund. So Jesus could have, what he would have said, okay, it's all right, I'll also come and join with them. No. Jesus stood against. So that is what Paul is telling Timothy. At times you have to stand against. Do it with the power of God. Do it with the love of God. And also you have a self-discipline. Ephesians chapter 4 verse 26-27. Be angry and yet do not sin. Do not let the sun go down on your anger, and do not give the devil an opportunity. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டோமே என்றால் ஆவியானவருடைய வல்லமை வேண்டான்னு சொல்லியாச்சுன்னு அர்த்தம். ஆவியானவருடைய வல்லமை உனக்கு தேவை. பவுல் இங்க ஆவியானவருடைய வல்லமையினால நீ விசுவாசத்தில் இருக்கின்றாய், ஆவியானவருடைய வல்லமையினால நீ சவால்களை சந்திக்கின்றாய், ஆவியானவருடைய வல்லமையினால இன்னொரு முக்கியமான காரியத்தை நீ செய்யணும். By the power of Spirit, the faith has been formed in you. By the power of Spirit, you are able to face challenges. But that is not enough. There is another more important thing. By the power of the Spirit, you have to share the gospel. சுவிசேஷத்தை நீ பிறர் இடத்துல கொண்டு செல்லணும்.
இதில் தான் பவுல் என்ன பண்ணுறார், தன்னை ஒரு உதாரணமாக கொண்டு வருகிறார். Paul is asking Timothy to emulate him, to use him as an example. நான் எப்படி பாடுபடுகிறேன், இந்த சுவிசேஷத்துக்காக பாடுபடுகிறேன். இந்த சுவிசேஷத்தை நான் கொண்டு போகும்போது அநேகர் எதிர்த்தார்கள், ஆனாலும் நான் இல்லை. இப்பொழுதும் அவர் சிறையில் இருக்கின்றார். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் சுவிசேஷத்திற்காக கடைசி வரைக்கும் நிற்கின்ற இந்த பவுல் தீமோத்தேயை பலப்படுத்துகிறார். தீமோத்தியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் பவுல் அறிந்திருக்கின்றார். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 13வது வசனம். In 2 Timothy chapter 1 verse 13, நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. என்னிடத்துல கேட்டிருக்கின்ற இந்த வசனங்களை என்ன பண்ணு, கை கொண்டிரு. அடுத்ததாக 14வது வசனம், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஆண்டவர் இந்த சுவிசேஷத்தை கொடுத்திருக்கின்றார், இந்த நற்செய்தியை கொடுத்திருக்கின்றார், இந்த சத்தியத்தை கொடுத்திருக்கின்றார். இதனை நீ பெற்றுக்கொண்டிருக்கின்றாய். இந்த பெற்றுக்கொண்ட இதனை ஆவியினாலே காத்துக்கொள். அது மாத்திரமல்ல, நீ என்ன பண்ணணும், மற்றவர்களிடத்தும் இதனை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் நமக்கு 8வது வசனத்து 14வது வசனத்தில் சொல்லப்படுகிற காரியம் தான், இந்த சத்தியத்தை பெற்ற we all receive the gospel, we all know the gospel, we all know the truth, and the truth cannot be kept within us. Exactly like how the gifts, ஆவியின் இடத்துல நம்ம ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வரங்கள், இதை நாம் புதைத்து வைக்க முடியாது, நமக்குள்ளாகவும் வைத்திருக்க கூடாது. அதே போல விசுவாசத்தை பெற்ற நாம் அந்த விசுவாசத்தை புதைத்து வைக்க கூடாது. அப்படின்னா நம்மளுடைய விசுவாசம் குறைந்தது என்று அர்த்தம். We need to live the faith, we need to share the faith, we need to talk about our faith. இன்றைய உலகத்தில் விசுவாசத்தை குறித்து, நம்முடைய விசுவாசத்தை குறித்து பேசுவது என்றது ஒரு சேலஞ்சான ஒரு காரியம் இல்லை? நம்முடைய நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்களோடு கூட இருக்கிறவர்கள் இடத்துல உங்களால் அநேகரால் விசுவாசத்தை, உங்களுடைய விசுவாசத்தை தைரியமாக பேச முடியுமா? It's a challenge, right? இன்றைக்கு we are not able to speak, but we can do another thing. We can live the gospel. There is no need to open our mouth and speak. வாயை திறந்து சொல்ல தேவையில்லை, ஆனால் சுவிசேஷத்தை நாம் வாழ்ந்து காட்ட முடியும். சுவிசேஷத்தை நாம் வாழ்ந்து காட்டும் பொழுது அவர்கள் அந்த சுவிசேஷத்தை பார்க்கிறார்கள். அந்த சுவிசேஷம் ஆனது நமக்குள்ளாக இருக்குது என்றால் அந்த சுவிசேஷத்தை உணர்ந்தவர்களாகவும் ருசித்தவர்களாகவும் அதனை தெரிந்து கொண்டவர்களாகவும் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆவியானவருடைய வல்லமை, பவுல் அங்கே சொல்லுகிற காரியம், இந்த ஆவியானவருடைய வல்லமை எப்படிப்பட்டது? இந்த ஆவியானவருடைய வல்லமை உன்னை விசுவாசத்திலே வளர்க்கிறது. Don't ever think that you are growing in the spirit, in faith because of what you do. நீ செய்கிற காரியத்தினால விசுவாசத்தில் வளரன்னு மாத்திரம் நினைக்காத. இல்லை, ஆவியானவர் நமக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்து அவர் வளர்க்கிறார். அவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். விசுவாசம் என்பது இல்லத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். We should start it from the family. அங்கிருந்தான் விசுவாசம் வர வேண்டும். இந்த விசுவாசம் திருச்சபையிலே பலப்படுத்தப்படுகின்றது. இந்த விசுவாசம் வளரும் பொழுது, இந்த விசுவாசத்திலே நாம் வாழும் பொழுது அநேக விதமான சவால்களை நிச்சயமாக சந்திப்போம். ஒரு சிலருக்கு உங்களுடைய குடும்பத்திலே அந்த சவால் இருக்கும். நீங்கள் விசுவாசத்தில் இருக்கும்போது உங்களுடைய குடும்பத்திலே அந்த சவால் இருக்கலாம். You have to challenge, you may be challenging it in you're facing that challenge in your family. ஆண்டவருக்காக நிற்கும்படியாக பலத்தோடு, அன்போடு, சுய கட்டுப்பாடோடு நிற்கும்படியாக பவுல் சொல்கிறார். இந்த சுவிசேஷத்தை உன்னிடத்தில் மாத்திரம் வைத்துக் கொள்ளாதே, இதனை பிறர் இடத்திலும் பகிர்ந்து கொள்ளு என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வல்லமை, the power of God
can do many things. Don't doubt the power of God. ஆண்டவருடைய வல்லமையை சந்தேகப்படாதீங்க. முடியுமா? ஆண்டவரால் கூடாத காரியம் என்ன? ஒன்றுமில்லை. There's nothing impossible for the Lord. So I want to have a recap of this series on the power of God. கர்த்தருடைய வல்லமையின் குறித்து நம்ம பார்த்த இந்த செய்திகளே, 8 செய்திகளே, I want to recap. ஆண்டவருடைய வல்லமை நாம் ஆரம்பித்தது இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை உடன்படிக்கையின் ஞாயிறிலே இதனை ஆரம்பித்தோம். ஆண்டவருடைய வல்லமை அவருடைய உடன்படிக்கையின் வல்லமை. அந்த உடன்படிக்கை எதை சார்ந்தது என்றால் அவருடைய அன்பை சார்ந்தது. அவருடைய அன்பு மாறாதது. அடுத்ததாக ஆண்டவருடைய பெயரில் நாமத்திலே வல்லமை. அது நம்மை விடுவிக்கின்ற ஒரு வல்லமையாக இருக்கின்றது, திடப்படுத்துகின்ற ஒரு நாமமாக இருக்கின்றது. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னத்தின் வல்லமை. ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கே இருக்கின்றது? Where is God's presence? Yes, நமக்குள்ளாக இருக்கின்றது. இதை நாம் உணர வேண்டும். நாம இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்கின்றோம். ஜனவரி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இம்மானுவேல் தமிழ் வருடாந்திரத்தினுடைய தோத்திர ஆராதனையாக நாம் அனுசரித்தோம். அன்றைய நாளிலே நாம் பார்த்தது ஆண்டவருடைய மகத்துவத்தின் வல்லமை. திருச்சபை இம்மானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாடு ஒரு சிறிய ஒரு சபை. பலரும் பார்த்து இந்த சபை நிற்குமா என்று கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஆரம்பித்த ஒரு சபை. ஆண்டவருடைய மகத்துவத்தினால, மனிதர்களுடைய செயல் அல்ல. மனிதர்களுடைய செயல் என்றால் எப்பொழுதோ இது மூடப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவருடைய மகத்துவத்தினால ஆண்டவர் தொடர்ந்து நம்மை வழி நடத்தினார். அதனை நாம் காண்டோம். அதற்கு பிற்பாடு சமாதானம். ஆண்டவருடைய சமாதானம் அவரிடத்திலிருந்து வருகிற தெய்வீக சமாதானம். இந்த சமாதானம் இதன் நம்மிடத்திலிருந்து பிறர் இடத்துல போகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சமாதானத்தை வெறும் பெறுகிறவர்கள் அல்ல, சமாதானத்தை கூறுகிறவர்களாகவும் காட்டுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சீஷத்துவம் மற்றும் பராமரிப்பு ஞாயிறாக நாம் அனுசரித்தோம். அந்த நாளிலே கண்டது ஆண்டவருடைய ரட்சிப்பின் வல்லமை. ஒரு சீஷனாக ஒருவன் இருக்க வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தான் சீஷனாக முடியும். ரட்சிப்புக்கு முன்பாக சீஷனாக முடியாது. இந்த ரட்சிப்பு, the salvation is so essential for a disciple, and there is power in this salvation, because இந்த ரட்சிப்பானது என்னோடு நிற்காது, நான் சீஷன் ஆகின்றேன். சீஷன் ஆக்கும்படியாக ஆண்டவர் என்னை அழைக்கின்றார். The Lord has made me a disciple, and the Lord is asking me to make disciples. ரட்சிப்புக்குள்ளாக அநேகரை அழைத்து கொண்டு வர வேண்டும். ஆண்டவருடைய ரட்சிப்பின் வல்லமை, சீஷத்துவம் மற்றும் பராமரிப்பு ஞாயிறு. அதுக்கு அடுத்தது அவருடைய ஆறுதல். ஆண்டவருடைய ஆறுதல். பாதிக்கப்பட்ட நம்மை ஆறுதல் படுத்துகிறார். ஆறுதல் படுத்தப்பட்ட நாம் பிறரை ஆறுதல் படுத்த வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை, இந்த ஆறுதலின் வல்லமை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளாம இருக்கின்றது. இன்றைக்கு பார்த்த கடைசியாக ஆவியின் வல்லமை. பயத்தின் ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. இதை பெற்ற நாம், ஆவியானவர் எப்படி சுவிசேஷத்தை பிறருக்கு கொண்டு செல்ல அழைக்கின்றாரோ அவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த சுவிசேஷத்தை பிறருக்கு கொண்டு செல்வோம். கர்த்தரின் வல்லமை நம் ஒவ்வொருவருடனும் இருந்து நம்மை வழி நடத்தி காப்பதாக ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் சர்வ வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, அநேக சமயத்தில் உம்முடைய வல்லமையை நாங்கள் கேள்வி கூட கேட்டிருக்கிறோம் சுவாமி. சந்தேகப்பட்டு இருக்கின்றோம். இது நடக்குமா, இது கூடுமா, இது சாத்தியமா?
உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவரீர் உடன்படிக்கையிலே அன்பின் நிமித்தமாக, எங்கள் மீது உள்ள அன்பின் நிமித்தமாக நீர் எங்களிடத்தில் உடன்படிக்கை செய்தீர். ஆண்டவரே, உம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். உம்முடைய பிரசன்னமானது எங்களுக்குள்ளாக இருந்து எங்களை வழிநடத்துகிறதாக இருக்கின்றது. தேவரீர் நீர் மகத்துவம் உள்ளவர், மகிமை உள்ளவர். ஆண்டவரே, உம்முடைய சமாதானமும் இரக்கமும் உம்முடைய பிரசன்னமும் எங்களோடு இருக்கிறது. தேவரீர் சோர்ந்து போகிற வேளைகளில் எங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்துகிற ஆண்டவர். தேவரீர் சோர்வுற்ற மக்களை ஆற்றி பலப்படுத்த எங்களை பயன்படுத்தியுள்ளோம். தேவரீர் உம்முடைய மிகுந்த வல்லமையில் எங்களை ரட்சித்து மீட்டு கொண்டீரே. உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து எங்களை மீட்டு கொண்டீரே. தேவரீர், இந்த ரட்சிப்பை பெற்ற நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாகவும் உம்முடைய சீஷர்களாகவும் நாங்கள் ஜீவிக்கும்படியாகவும், சீஷர்களை உருவாக்கும்படியாகவும், அநேகரை இந்த ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரும்படியாகவும் எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தி அருளும். தேவரீர், ஆவியானவரே எங்களை கொடுத்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளாக இருக்கின்ற பயம், மனிதனை குறித்ததான பயம், எங்களை கேள்வி கேட்டு விடுவார்களோ, எங்களை அழித்து விடுவார்களோ என்று தேய்க்கின்ற பயம், இவைகளை எங்களை விட்டு நீக்கி அருளும். பயபக்தி, மீது உள்ள பயபக்தியை மாத்திரம் எங்களுக்கு தாரும். உம்மிடத்தில் இருந்து வருகிற பலத்தோடு அன்போடு தெளிந்த புத்தியோடு உமக்கென்று நாங்கள் ஜீவிக்கவும், சத்தியத்தை அறிந்த நாங்கள், சத்தியத்தினால விடுதலை பெற்ற நாங்கள், ஆண்டவரே, பாவ பிடியில் இருக்கிற மக்களிடத்தில் உம்முடைய சத்தியத்தை கொண்டு செல்ல கிருபை செய்தருளும். தேவரீர், நீர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமையானது எங்களோடு இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமம் எங்களுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவரின் வல்லமையை குறித்ததான நல்லதொரு செய்தியை கேட்டோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்ளுவோம். அதற்கேற்றபடி நாம் வாழ்வோம். வரவேணும் பரநாவியே என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது இரண்டாவது காணிக்கை எடுக்கப்படும். இது சபையின் கட்டட நிதிக்காக எடுக்கப்படுவதனால் உதாரத்துவமாக கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
மாட்சிமையும் வல்லமையும் இருந்தும் தினந்தோறும் நம்மை தம்முடைய கிருபையினாலே தாங்கி வழிநடத்தி வருகிற நல்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த மாதத்தின் முதல் ஞாயிறு திருவிருந்து ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றும் கூட ஒரு சில பேர் நம்மோடு கூட ரொம்ப நாள் கழித்தும் முதல் முறையாகவும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆமாம், மரிய புஷ்பம் ரொம்ப நாள் கழித்து நம்மோடு கூட வந்திருக்கிறாங்க. நம்ம சபையினுடைய மூத்த ஃபேமிலி ஆரோக்கிய சுவாமி ஃபேமிலியிலேருந்து மரிய புஷ்பமும் பிள்ளை மெலிசாவும் வந்திருக்கிறாங்க. உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து ஆராதனைகளில் நீங்கள் கலந்து கொள்வதற்காக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் சகோதரி கவிதா நம்மோடு கூட முதல் முறையாக ஆராதனையில் கலந்து கொடுக்கிறார்கள். உங்களையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். பாஞ்சாலி ஆண்டியோடு சகோதரி ஷாமினி வந்திருக்கிறீங்க. உங்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். கிரேஸோடு சேர்ந்து சகோதரி அகிலா உங்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். சகோதரர் ராபர்ட்டோட பேரண்ட்ஸ் நம்மோடு கூட மறுபடியும் வந்திருக்கிறாங்க. அண்ணன் ரவிக்குமார் அண்ணனும் அக்கா சுகந்தியும் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அதே போல் சலோமியோட நீஸ் கிரேஸும் அவங்களுடைய நண்பர் லிடியாவும் மலேசியாவில் மிஷினரி பணிக்காக வந்திருக்கிறார்கள். அமெரிக்க ஐக்கிய நிலையிலிருந்து. We are delighted to have Grace and Lydia with us. They are here for missionary work in Malaysia. So thank you for joining us for this service. தொடர்ந்து ஆராதனைக்கு பின்பதாக ஐக்கியத்திலையும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சில அறிவிப்புகளை நாம் பார்ப்போம். லெந்து கால ஆராதனைகள் வருகிற புதன்கிழமை ஆஷ் வெனஸ்டேயிலிருந்து சாம்பல் புதன் ஆராதனையில் வருகிற புதன்கிழமை 5ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறது. அதனை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் நமக்கு லெந்து கால வெள்ளிக்கிழமை ஆராதனைகள் இருக்கும். ஆகவே தயவாய் நீங்கள் அனைவரும் வந்து இந்த ஆராதனைகளில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். தேவன் அந்த பெரிய தயவு இந்த வருடத்தில் நமக்கு மறுபடியும் லெந்து காலத்தில் நாம் அவரிடத்தில் நாம் ஒப்புரவாகும்படியான ஒரு லெந்து காலத்தை தந்திருக்கிறார். ஆகவே அனைவரும் இந்த ஆராதனைகளில் வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். லெந்து கால தியாக காணிக்கை அந்த டின்கள் வந்து உங்களுக்கு வருகிற புதன்கிழமையிலேருந்து உங்களுக்கு தரப்படும். ஆகவே நீங்கள் அனைவரும் குடும்பம் எல்லாரும் சேர்ந்து இதை எடுத்து இந்த காலத்தில் உங்களுடைய சாக்ரிஃபிஷியலாக நீங்கள் அதில் கலெக்ட் பண்ணி நீங்கள் கொண்டு வந்து தரும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் தேவையானால் சகோதரர் தனாவிடத்திலேயாவது சகோதரி அமுதாவிடத்திலேயாவது நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதை 19 ஏப்ரல் அதாவது ஈஸ்டருக்கு முந்தின நாளுக்குள்ளாக நீங்கள் கொண்டு வந்து தரும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையின் வாலிபர் முகாம் கேம்ப் கைரோஸ் வந்து வருகிற மார்ச் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிலிருந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த 3 நாட்கள் 14, 15, 16 3 நாட்கள் நடக்கிறது. ஆகவே அதற்காக பிரத்யேகமாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் தேவையானால் சகோதரர் ஜான் இடத்துல நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். 2025ஆம் வருடத்தினுடைய மெத்தடிஸ்ட் வாக் ஒவ்வொரு வருடமும் மெத்தடிஸ்ட் சபை எல்லா சபைகளிலும் வந்து நாம் வந்து ஆங்கிலோ சைனீஸ் சர்ச்சில் ஜூனியர் காலேஜில் நாம் வந்து ஒரு மெத்தடிஸ்ட் வாக்கில் கலந்து கொள்வோம். இந்த வருடத்திலான மெத்தடிஸ்ட் வாக் வந்து 29 மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7:30 ஆங்கிலோ சைனீஸ் ஜூனியர் காலேஜில் வைத்து நடைபெறும். இதற்கு ஒரு லிங்க் இருக்கிறது. இதுக்கு நீங்கள் எல்லாம் ரெஜிஸ்டர் செய்யணும். ஆகவே நீங்கள் இதோட லிங்க் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த வருடத்திற்கான கருப்பொருளாக அவங்க மெத்தடிஸ்ட் ஸ்கூல்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து இதை நடத்துகிறார்கள். ஆகவே அந்த ஊழியங்களையும் அந்த ஸ்தாபனங்களையும் நீங்கள் தாங்கும்படியாகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நம்முடைய சபையினுடைய சண்டே ஸ்கூல் கேம்ப் ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுடைய கேம்ப் வருகிற 30ஆம் தேதி 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் தேதி பப்ளிக் ஹாலிடே அன்றும் இங்கே சபை வளாகத்தில் வைத்து நடைபெறும். அநேக பிள்ளைகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக பேர் வாலண்டியர்ஸும் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய ப்ரீஃபிங் கொடுக்கப்படும். தயவுசெய்து எதையும் கூட உங்களுடைய ஜெபத்தில் தாங்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரத்தின் காணிக்கை இந்த மாதத்திற்கான மெத்தடிஸ்ட் மெசேஜ் புத்தகங்கள் வந்திருக்கிறது. ஆகவே தயவாய் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதில் ஒரு நல்ல ஆர்டிக்கிள் வந்திருக்கிறது அடிக்ஷன் குறித்து. ஆகவே இந்த லெந்து காலத்தில் யாராவது அடிக்ஷன்லேருந்து வெளியில் வர வேண்டும் அல்லது உங்களுக்கு யாருக்காவது ஜெபிக்கணும்னா அந்த புத்தகத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஒருவேளை புத்தகம் கிடைக்கலன்னா நீங்கள் பிடிஎஃப் கூட நீங்கள் எடுத்து போய் அதை ஷேர் பண்ணலாம். மறுபடியும் உங்களுக்கு அன்போடு கூட நான் அழைக்க விரும்புகிறேன். இந்த லெந்து காலம் வந்து ஒரு டைம் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரீகன்சிலேஷன் வித் காட். ஆகவே நீங்கள் அனைவரும் தயவாக இந்த லெந்து கால ஆராதனைகளை கலந்து கொள்ளும்படியாகவும் அதில் அநேகம் பேரை நீங்கள் அழைத்து வரும்படியாகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அறிவிப்புகள் இருக்குமானால் உங்களுக்கு பின்பதாக தெரிவிக்கப்படும்.
நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த மாதத்திற்கான மனப்பாட வசனத்தை நாம் வாசித்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனம் நாம் சேர்ந்து வாசிப்போம். பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினார், அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நாம் ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய் உம்மை துதிக்கிறோம். எங்களை வழி நடத்துகிறரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிரசன்னத்தினாலே நிரப்புகிறே, ஸ்தோத்திரிக்கின்றோம். தேவரீர் ஆவியானவர்னாலே எங்களை பலப்படுத்துகிறோம். உடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உமக்கென்று நிற்கின்ற பிள்ளைகளாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை வழி நடத்தியருளும், நீர் எங்களை காத்துக்கொள்ளும். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமேன். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும், நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும், திருச்சபை மக்களுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலுமிருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென்.